இந்தியாவுடன் செய்த ஒப்பந்தம் என்ன? நாட்டு மக்களுக்கு விளக்க கோருகிறார் சரத் வீரசேகர என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வருகையின் போது இந்தியாவுடன் மேற்கொண்ட இந்திய ஒப்பந்தம் தொடர்பில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதோடு இந்த அரசாங்கம் இந்தியாவுக்கு மாத்திரம் ஆதரவாக ஒருதலை பட்சமாக செயல்படுவதை அனுமதிக்க முடியாது என்றும் ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார். இந்திய பிரதமர் மோடியின் வருகையை அன்புடன் ஏற்றுக்கொள்கின்றோம். இருந்தபோதும் மோடி நாட்டுக்கு வந்தார் என்பதற்காக தற்போதைய அரசாங்கம் விரும்பும் விதத்தில் ஒப்பந்தங்களில் கைச்சாதிட முடியாது. இந்த அரசாங்கம் நாட்டின் உரிமையாளர்கள் இல்லை, பொறுப்பாளர்கள் மாத்திரமே. எனவே நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இதுபோன்ற உணர்ச்சிபூர்வமான தீர்மானங்கள் எடுக்கும் உரிமை நாட்டின் பொறுப்பாளர்களுக்கும் இல்லை. எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் குறிப்பாக நாட்டின் பாதுகாப்பை முக்கியமாகும். பாதுகாப்பு உடன்பாடு ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகள் என்னவென்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பாராளுமன்றம் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கும் பாராளுமன்றத்துக்கும் தெரியாமல் ஜனாதிபதி அன்ருகுமார் விரும்பியது போன்ற இது போன்ற ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட முடியாது என்பதாக தெரிவித்திருக்கிறார். நாங்களும் இதுபோன்ற பாதுகாப்பு ரீதியான பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த ஒப்பந்தத்திலும் அதற்கு அப்பாலான ஒன்று இருக்க வேண்டும். நாட்டின் சுயாதீனத்தன்மை மற்றும் இறையாண்மையை வெளிநாடுகளுக்கு விட்டுக் கொடுக்க முடியாது என்பதாக அவர் தெரிவிக்கிறார். நாங்களும் இதுபோன்ற பாதுகாப்பு ரீதியான பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த ஒப்பந்தத்திலும் அதற்கு அப்பால் ஒன்று இருக்க வேண்டும் என்பதாக அவர் தெரிவிக்கின்ற விடயம் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களிலும் அப்பாலான ஒரு விடயம் இருந்திருக்கிறது என்பதாகத்தான் அவர் கூறுகின்ற விடயத்தில் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் அர்ஷடி சில்வா அவர்கள் எழுப்பிய கேள்வி தொடர்பான செய்தி இடம்பெடுக்கிறது. இந்தியாவுடன் செய்த ஒப்பந்தங்கள் என்ன? பார்லிமெண்டில் கேள்வி எழுப்புவோம். அர்ஷடி சில்வா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அமெரிக்காவில் கதவுகள் அடைக்கப்படும் போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கதவுகள் திறக்கப்படும் என்று எவராவது எண்ணினால் அது முற்றிலும் தவறாகும். ஐரோப்பிய பார்லிமெண்டத்தால் கொண்டுவரப்பட உள்ள புதிய சட்டத்துடன் புதிய GSP பிளஸ் வரவுள்ளது. அதற்கமைய தற்போது GSP பிளஸ் கிடைக்கப்பெறும் சுமார் 6 நாடுகள் அதை இழக்க நேரிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் கலாநிதி அர்சலி சில்வா அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்புள்ள எதிர்க்கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேடமான ஊடக இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் மற்றும் இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் அடுத்த பார்லிமெண்ட் அமர்வுகளில் கேள்வி எழுப்ப எதிர்பார்க்கின்றோம். கைச்சாதிடப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் தெரிந்து கொள்வதற்கான உரிமை சகலருக்கும் உரியது என்பதாக அவர் கூறியிருக்கின்றார். இந்திய பரவலாக்கத்தை கடுமையாக எதிர்த்த குழு ஒன்று இன்று இந்திய பிரதமருக்கு பிரமாண்ட வரவேற்பளித்து அவருக்கு இலங்கையில் வழங்கப்படும் அதிவேறு கௌரவநாமத்தையும் வழங்கியிருக்கிறது என்பதில் மகிழ்ச்சி அளிக்கிறது. இலங்கைக்கு மிக அருகில் உள்ள பாரிய பொருளாதார சக்தி இந்தியாவாகும் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தென்னிந்தியாவின் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் அடுத்த சதாப்தத்தில் உலகின் மிக வேகமாக அபிவிருத்தி அடையும் விடயமாக அமையும். இவற்றின் துரித அபிவிருத்தியில் பயன்பெறுவதற்கு எமக்கு சிறந்த வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறு இருப்பினும் அதற்கான முன்னெடுப்பதற்கு தமது சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாக அர்ஷடி சில்வா அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல முன்னிலை சோசியலிச கட்சி கடுமையாக இந்த நடவடிக்கை எதிர்த்திருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அது தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர்கள் இந்த விடயத்தை மையப்படுத்தி தெரிவித்த கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இலங்கையை இந்தியாவிடம் காட்டிக் கொடுத்திருக்கிறது அரசு, ஒப்பந்தங்கள் சட்டவிரோதமானவை, முன்னிலை சோசியலிச கட்சி என்பதாக அந்த செய்திக்கு தலைவர் காலம். எனவே என்பிபிக்கும் முன்னிலை சோசியலிச கட்சிக்கும் இடையிலான முருகல் கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து வருகிறது. எனவே அதனுடைய விளைவாக இப்போது அவர்கள் இந்த தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்கள் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் பிரகாரம் அரசாங்கம் இலங்கையை இந்தியாவிடம் காட்டிக் கொடுத்திருக்கிறது. செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்களும் சட்டவிரோதமானவையாகும் என முன்னிலை சோசியலிச கட்சியுடைய கல்வி செயலாளர் புபுதி ஜாகோடு தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கம் இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்கள் தொடர்பில் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார். எனவே அவர் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகின்ற போது அரசாங்கம் இந்தியாவுடன் பல ஒப்பந்தங்களில் நேற்று முன்தினம் கையெழுத்திருக்கிறது. அந்த ஒப்பந்தங்களில் உள்ளடக்கம் தொடர்பில் பார்லிமெண்டத்துக்கு தெரிவிக்கவும் இல்லை, அமைச்சரவைக்கு தெரியப்படுத்தவும் இல்லை. அமைச்சரவையின் அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கான இவ்வாறு ஒப்பந்தம் செய்யப்போவதாக மாத்திரம் அமைச்சரவைக்கு தெரிவித்திருக்கிறது. மாறாக ஒப்பந்தத்தின் பிரதி ஒன்றையினையும் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்காமலேயே இதனை செய்திருக்கிறது. அதனால் இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானதாகும். அதே நேரம் அரசாங்கம் இந்தியா
இந்தியாவுடன் எத்தனை ஒப்பந்தங்களில் காய்ச்சல் போகிறது என்று சரியான தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை. ஆரம்பத்தில் 5 ஒப்பந்தம் என்றார்கள், பின்னர் 6 ஒப்பந்தம் என்றார்கள். ஆனால் தற்போது 7 ஒப்பந்தங்கள் கைச்செல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. அரசாங்கம் இந்த ஒப்பந்தத்தை கைச்செல்லிருப்பது வரலாற்று முக்கியத்துவமான தினத்திலாகும். அதாவது 1971 ஏப்ரல் 5ஆம் தேதி மக்கள் விடுதலை முன்னணி நாட்டின் இறையாண்மை சுயாதீனத்தை பாதுகாக்க போராடி பல உயிர்களை தியாகம் செய்த தினமாகும். அதே போன்ற ஒரு தினத்திலேயே நாட்டை காட்டிக் கொடுக்கும் ஒப்பந்தத்தில் அரசாங்கம் கைச்செல்லிருக்கிறது. வரலாற்றில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு இருக்கும் நட்பெயரை பயன்படுத்திக் கொண்டே தற்போது அரசாங்கம் இந்த காட்டிக்கொடுப்பை செய்திருக்கிறது. அரசாங்கம் இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்கள் என்ன என்ற விடயங்களை இதுவரை வெளியிடவில்லை. காய்ச்சல் போது வெளியிடப்படும் என அமைச்சர் அனிருத் ஜெயசிங் தெரிவித்தார். அப்போதும் வெளியிடப்படவில்லை. அதே நேரம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த ஒப்பந்தங்களின் பிரதிகளை ஜனாதிபதி செயலாளரிடம் கடந்த வாரம் நாங்கள் கோரியிருந்தோம். இது தொடர்பாக இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை. இருந்தபோதும் அரசாங்கம் காய்ச்சலிருக்கும் ஒப்பந்தங்களில் சில விடயங்கள் எமக்கு அதிகாரிகள் வழியாக கிடைக்கப்பெற்றுள்ளன. அதில் காட்டிக் கொடுப்புகள் பல காணப்படுகின்றன என்பதாக புது ஜாகோட முன்னிலை சோசியலிச கட்சியினுடைய உறுப்பினர் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த ஒப்பந்தங்களில் உள்ளடக்கம் தொடர்பில் தங்களுக்கு சந்தேகம் காணப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். டில்வின் சில்வா இந்த விவகாரம் தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கிறார். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே மோடியின் வருகை நாட்டுக்கு பெரும் கௌரவம், ஜேவிபி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கருத்து என்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகை நாட்டுக்கு கிடைத்த பெரும் கௌரவம் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் மிகப்பெரிய அண்டை நாட்டின் தலைவர் நம் நாட்டுக்கு வருகை தந்திருப்பது நாட்டுக்கு மக்களுக்கும் ஒரு மரியாதை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜேவிபி ஏற்பாடு செய்த நினைவேந்தல் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் தெரிவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இதே போல இந்த விவகாரம் தொடர்பாக இந்த ஒப்பந்தம் தொடர்பான விடயங்கள் பல தரப்பாலும் கேள்வி எழுப்படுகிறது. நேற்று தினம் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஏரத் அவர்கள் விசேடமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். எனவே இந்த இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள், அதே போல இந்திய பிரதமர் வருகையோட கிடைத்த நன்மைகள், அதனூடாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான முழுமையான தகவல்களை நாளைய பார்லிமெண்ட் அவரின் போது அல்லது நாளை மறுதினமாக இருதினங்களில் ஒரு தினத்திலும் அதனை பார்லிமெண்டத்தில் முழுமையாக சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக தெரிவித்திருக்கிறார். எனவே நாங்கள் அமைச்சரவையின் அனுமதியோடுதான் இந்த ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றோம். அதே போல நாளைய தினம் தொடர்பான முழுமையான தகவல்களையும் பார்லிமெண்டத்தில் சமர்ப்பிப்போம். எனவே அத்துறவு நாட்டு மக்கள் அதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதாக நேற்று தினம் வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இதே போல நேற்று தினம் இந்த இந்திய பிரதமருடைய வருகையை அடிப்படையாக வைத்து இந்திய வெளியுறவு செயலாளர் அந்த ஒப்பந்தங்கள் அதே போல மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான விடயங்கள் குறித்தான விசேட ஊடக சந்திப்பொன்றையும் நேற்று தினம் மேற்கொண்டதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இவ்வாறு இருக்க இந்திய பிரதமர் வருகின்ற போது தமிழ் தரப்புகளும் சென்று விசேடமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் போது பேசப்பட்ட விவகாரம் தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னமலம் எம்பி அவர்கள் கருத்தொன்றை முன்வைக்கிறார். இன்று தினம் தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. தீர்வை தடுப்பது ஒற்றை ஆட்சியே, மோடிக்கு விளக்கினோம் கஜேந்திரகுமார் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் இனப்பிரச்சனைக்கு ஒற்றை ஆட்சிக்குள் எந்த விதத்திலும் தீர்வை காண முடியாது. சமஷ்டி ஆட்சி முறையில் மாத்திரம்தான் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தி தீர்வுக்குரிய அம்சங்களை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய நிலைமை உருவாகும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணிய பார்லிமெண்ட் உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தமிழ் கட்சிகளை புதுடில்லிக்கு அழைத்த இந்த தீர்வை இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மிகராமல் அதே நேரம் ஒற்றையாட்சி முறையை தாண்டி ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை முழுமையாக அடையக்கூடிய பொது நிலைப்பாடொன்றை இந்தியாவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அடைவதற்கும் உதவுமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நரேந்திர மோடி அவர் கருதிய போது அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். எனவே ஒற்றையாட்சி தான் தீர்வு வழங்குவதில் தடையாக இருக்கிறது. எனவே சமஷ்டி ஆட்சி முறையிலான ஒரு தீர்வை வழங்குவதற்கு பிரதமர் அவர்கள் இதற்கான விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக தாங்கள் கோரிக்கை விடுத்ததாக கஜேந்திரகுமார் பொன்னமலம் எம்பி அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம்.